ஒரு கேக்கை கஷ்டப்பட்டு செஞ்சு அதை கஸ்டமர் வந்து வாங்கலினா மனசுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கும் நடந்திருக்குதுங்க. ஏன்னா நிறைய ஹோம் பேக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி கேக் வந்து வாங்காததை வீடியோஸாக போட்டிருக்குறாங்க, நானும் பார்த்துருக்குறேன். அதே சுச்சுவேஷன் இப்போ எனக்கும் வந்திருக்குதுங்க. இது ஃபஸ்ட் டைம் இல்லைங்க, நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண டைம்லேயே இந்த மாதிரி நடந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் வந்து கேக் ஆர்டர்ஸ் வந்து பண்ணி கொடுப்பேன். இதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து அட்வான்ஸாக வாங்கியிருந்தேங்க. ஆனால் வந்து கேக் வந்து வாங்குற அன்றைக்கி நான் கூப்பிட்டுட்டே இருந்தேங்க, அவங்க எடுக்கவே இல்லை. என்ன காரணம்னு தெரியல. காரணம் என்னென்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக போச்சு. இவங்க ஆர்டர் கொடுத்தவங்க வந்து வேற ஒரு ஊர்லேருந்து கொடுத்துருந்தாங்களுங்க. ஆனால் வந்து கேக் டெலிவரி பார்த்திங்கன்னா திருப்பூர் அவினாஷியில் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஆர்டர் எப்படி வந்துச்சு, இந்த ஆர்டர் ஏன் வாங்காமல் போனாங்க, கடைசியில் இந்த கேக்கை நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறேங்க. இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து இந்த கேக்கை பற்றின என்கொயரிங்க. அட்வான்ஸ் எதுவுமே பே பண்ணல ஃபஸ்ட்டு அவங்க. ஆனால் வந்து எனக்கு இந்த மாதிரி கேக் வேணும், அந்த மாதிரி கேக் வேணும், எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அவங்களுக்கு நான் இப்படிலாம் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு ரொம்ப வர்ணித்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன கேக் வேணுமோ அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் அனுப்புங்க, நான் அதுக்கு என்ன காஸ்ட் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் பிக்சரே வந்து எனக்கு அனுப்பிச்சாங்க. அவங்க கேட்ட மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் அட்வான்ஸ் பே பண்ணாமையும் இருந்தாங்க. இல்லைங்க, அட்வான்ஸ் பே பண்ணால் தான் வந்து நான் இந்த ஆர்டர் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு இன்னும் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இவங்க சும்மா டைம் பாஸ் பண்ணுறாங்களோ அப்படி தான் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து அட்வான்ஸும் பே பண்ணிட்டாங்க. அவங்க பே பண்ணதுனால நானும் வந்து கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. அப்புறம் கேக் வந்து ஆர்டர் கொடுக்கும்போது அவங்களோட அட்ரெஸ்ஸு, என்ன டைமுக்கு டெலிவரி பண்ணணும், 2 ஃபோன் நம்பர், இது எல்லாமே நான் வாங்கிக்குவேன். இது வந்து அவங்க எனக்கு வந்து அனுப்பவே இல்லை. அட்வான்ஸ் மட்டும் போட்டுட்டு நீங்கள் செஞ்சிட்டிங்களான்னு மட்டும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு கேக் டெலிவரிங்கிறது மற்ற பொருள் மாதிரி ரொம்ப ஈஸியான ஒர்க் இல்லைங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய கேக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 பேர் போகிற மாதிரி இருக்கும். குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கொண்டு போய் கொடுக்கலினா கேக் வந்து மெல்ட் ஆயிரும். கொஞ்சம் ஷேக் ஆனால் கூட கேக்குக்கு ஏதாச்சும் வந்து பிரச்சனை வருங்க. இதெல்லாமே பார்த்து தான் ஒரு கேக் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால நான் ஒவ்வொரு டைமும் வந்து கேக் ஆர்டர் எடுக்கும்போது சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு தாங்க வந்து கேக் ஒர்க்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். சரி, அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்களே, வாங்காமல் எங்கே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பிக்கையாக இருந்துட்டேன். இந்த கிரிக்கெட் தீம் கேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபாண்டன்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு ஒர்க்குமே வந்து ரொம்ப நுணுக்கமாக இருந்துச்சு. எல்லாமே பார்த்து தாங்க பண்ணேன். அவங்க ரெஃபரன்ஸ் பிக்சரில் எப்படி கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரியே வந்து பண்ணிட்டேன். கேக்கோட ஒர்க் நல்லா நீட்டாக வந்துருந்துச்சுங்க. கேக் டெலிவரி அன்னைக்கு ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா இந்த மெசேஜ் பண்ணவங்களோட ஃபோன் நம்பர் மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது. நான் ஃபோன் நம்பர் கேட்டேன், ஃபோன் நம்பரும் அவங்க வந்து அனுப்பலை. அவங்க வந்து நான் கேக் டெலிவரி கொடுக்குறவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னாங்க. சர்ப்ரைஸாக நீங்கள் கொடுக்கணுன்னா நான் அட்ரஸ் தெரியாமல் நான் எப்படிங்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். கண்டிப்பாக வந்து அட்ரஸ், கூகுள் லொக்கேஷன், 2 ஃபோன் நம்பர் இதெல்லாம் வேணுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். சரி, நான் இன்னைக்குள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அனுப்பவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சுங்க, இவங்க அனுப்புவாங்களா மாட்டாங்களா, இப்படி ஒர்க் செஞ்சு வச்சுட்டு உட்காந்துருக்கிறமே அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் அவங்க அனுப்பவே இல்லை. கடைசியில் பார்த்திங்கன்னா நம்பரை வந்து பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு ஒருத்தவங்க வாங்காமல் போக மாட்டாங்களே, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை அவங்க கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டவங்க வந்து கரெக்டாக அட்ரஸ் அனுப்பலை, இந்த கிஃப்ட் அவங்க ஏற்றுக்க விரும்பலையா, எனக்கும் நிறைய கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சுங்க. என்னன்னாலும் இப்போ இந்த கேக்குக்கு நான் செஞ்ச ஒர்க்கு பண்ண செலவு எல்லாமே கடைசியில் வேஸ்ட்டு தான். இந்த ஆர்டர் வந்து கஸ்டமர் வாங்காமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தமாக தாங்க இருந்துச்சு. சரி, இது ஒரு பாடம் தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இதிலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, இனிமேல் யாராச்சும் கேட்டாங்கன்னா 50% வந்து அமௌண்ட் வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு வந்து நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா எல்லா நேரமுமே எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அவங்க வந்து வாங்கலை அப்படிங்கிறது காரணம் என்கிட்ட சொல்லிவிட்டு விட்டுருந்தா கூட நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம். ஒரு வேளை நீ பேலன்ஸ் அமௌண்ட்டு கேட்பேன் அப்படிங்கிறக்காக கூட பிளாக் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு காரணங்க. இந்த கேக் வந்து எனக்கு வந்து அவங்க வாங்காமல் போயிட்டாங்க. இந்த கேக்கை நாங்கள் அப்புறம் என்ன பண்ணோன்னா, நாங்களே ஹாப்பியாக கட் பண்ணி சாப்பிட்டு ஜாலியாக கொண்டாடிட்டோங்க. கஸ்டமரும் பார்லருக்கு வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் கட் பண்ணி கொடுத்தோம். இந்த கேக்கை சாப்பிட்டு பார்த்த கஸ்டமரு அவங்களோட வீட்டு பர்த்டேக்கு எனக்கு உடனே வந்து கேக் ஆர்டர் கொடுத்துட்டாங்களேங்க. எனக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ கேக் ஆர்டர் இந்த கேக்கை சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் கிடச்சிது. ஒரு பிஸ்னஸ்னால் இதெல்லாம் இருக்குதாங்க செய்யும். எல்லா நேரமுமே வந்து இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. அதாங்க இந்த வீடியோ. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.